السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين وآله وصحبه أجمعين. قال تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اليوم أكملت دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم إسلام دينا. صدق الله العظيم. அல்லாஹ்வின் அன்பும் அருளும் நம் அனைவரின் மீதும் நிரப்பமாக நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்கும் அன்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமான ஒரு மாதத்தினுடைய மிக புனிதமான ஒரு நாளை நாம் அடைய இருக்கின்றோம். அந்த நாள் அரஃபாவுடைய நாள் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். இந்த அரஃபா நாளினுடைய சில முக்கியத்துவங்களையும், இந்த அரஃபாவினுடைய நாளிலே நாம் செய்ய வேண்டிய ஒரு 10 விதமான அமல்களை குறித்தும் உண்டான ஒரு நினைவூட்டலை தான் உங்களுக்கு மத்தியிலே நாம் எடுத்து வைக்கின்றோம். நிச்சயமாக இதிலே சொல்லப்படுகின்ற அனைத்து விஷயங்களையும் கடைபிடியுங்கள், நன்மைகள் கோடிக்கணக்காக கிடைக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. முதலில் இந்த அரஃபாவுடைய நாளினுடைய முக்கியத்துவங்களை நாம் விளங்கிக் கொள்வோம். அரஃபா என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்றால், அறிந்து கொள்ளுதல், தெரிந்து கொள்ளுதல் என்று பொருள். அரஃபாவுடைய நாள் என்றும் சொல்லப்படும், அரஃபாவினுடைய மைதானம் என்றும் சொல்லப்படும். அரஃபாவினுடைய மைதானம் எங்கே இருக்கிறது என்றால், மக்காவிலிருந்து சரியாக 22 கிலோமீட்டர்களில் தள்ளி அரஃபாவினுடைய மைதானம் இருக்கிறது. ஏன் அந்த மைதானத்திற்கு அரஃபாவினுடைய மைதானம், அரஃபாவினுடைய நாள் என்கின்ற பெயர் வந்தது, அறிந்து கொள்ளுதல், தெரிந்து கொள்ளுதல் என்கின்ற பெயர் வந்தது என்றால், வரலாற்று ஆசிரியர்கள் எழுதி காமிப்பார்கள். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பூமிக்கு அனுப்பினான். இருவரும் நீண்ட காலமாக சந்தித்துக் கொள்ளாமல் தனிமையிலேயே இந்த உலகத்தில் வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் சந்தித்த இடம் மக்காவில் இருக்கின்ற அரஃபா என்கின்ற இடம். அவர்கள் சந்தித்த அந்த இடத்திற்கு தான் அரஃபாவினுடைய இடம் என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் சந்தித்த அந்த நாளுக்கு தான் அரஃபாவினுடைய நாள் என்று சொல்லப்படுகிறது. இந்த அரஃபாவினுடைய நாள் ஒவ்வொரு முஸ்லீமினுடைய வாழ்க்கையிலும் மிக முக்கியத்துவமான ஒரு நாள். இந்த அரஃபாவினுடைய நாளில்தான் எண்ணிலடங்காத சிறப்புகள் என்பது இந்த சமுதாயத்திற்கு வழங்கப்பட்டது. இந்த மார்க்கம் பரிபூர்ணமாக ஆக்கப்பட்ட ஒரு நாள், இந்த மார்க்கத்தை அல்லாஹ் பொருந்தி கொண்ட ஒரு நாள், இந்த சமூகத்திற்கு அவனுடைய ரஹ்மத்தை முழுமையாக அல்லாஹ் இறக்கி கொடுத்த நாள் எந்த நாள் என்றால் இந்த அரஃபாவினுடைய நாள் தான். அல்லாஹ் ஒரு வசனத்திலே சொல்லி காமிப்பான்: அல் யௌம அக்மல்து தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்கும் இஸ்லாம தீனா. நபியே நாயகமே, இன்றைய நாளிலே உங்களுடைய மார்க்கத்தை நாம் பரிபூர்ணமாக்கி விட்டோம், எங்களுடைய நியாமத்தை உங்கள் மீது முழுமையாக தந்து விட்டேன், இந்த மார்க்கத்தை நான் பொருந்திக் கொண்டேன் என்று அல்லாஹ்வால் இந்த மார்க்கம் பொருந்திக் கொள்ளப்பட்ட நாள் இந்த அரஃபாவுடைய நாள் தான். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ஜில் இருக்கும்போது தான் இந்த ஆயத்து இறங்குச்சு. அதுவும் பிறை 9 நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்கும்போது தான் இந்த ஆயத்து இறங்குச்சு. யூதர்கள்லாம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க, வந்து சொன்னாங்க, உங்களுக்கு மத்தியில் ஒரு வசனம் இறங்கி இருக்கிறது, அந்த வசனங்களை நீங்கள் ஓதுகின்றீர்கள், அந்த வசனம் மட்டும் எங்களுக்கு இறங்கி இருந்தால், அந்த வசனம் மட்டும் எங்களுடைய வேத நூல்களிலே பதிவாகி இருந்தால், அது பதிவான அந்த நாளை, இறங்கிய அந்த நாளை நாங்கள் பெருநாளாக கொண்டாடியிருப்போம் என்று யூதர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அது இறங்கிய நாள் எது என்று எனக்கு தெரியும், அது இறங்கிய இடம் எது என்று எனக்கு தெரியும் என்றார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிட்டு சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அரஃபாவுடைய மைதானத்தில் இருக்கும்போது பிறை 9 தான் இந்த வசனம் இறங்கியது என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குறிப்பிட்டு காமிக்கின்றார்கள். இந்த மார்க்கம் பரிபூர்ணமாக்கப்பட்ட நாள் இந்த அரஃபாவுடைய நாளாக இருக்கிறது. யூதர்கள் இந்த நாளை நாங்கள் பெருநாளாக கொண்டாடி இருப்போம் என்று என்ன செஞ்சாங்க, சொல்லி காமிச்சாங்க. அது மட்டும் இல்ல, இந்த அரஃபாவினுடைய நாளில்தான்
எல்லாருடைய பாவங்களும் மன்னிக்கப்பட்டுள்ளது. இப்னு மாஜாவிலே ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபாவினுடைய நாளில் அல்லாஹ்விடத்திலே கையேந்துகின்றார்கள். யா அல்லாஹ், யா அல்லாஹ், என் சமுதாயத்தினுடைய அனைவரின் பாவங்களையும் அனைத்து பாவங்களையும் நீ மன்னித்து விடு என்று துஆ செய்தார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னான், அல்லாஹ்வின் தூதரே, உங்கள் சமுதாயத்தினுடைய அனைவரின் பாவங்களையும் அனைத்து பாவங்களையும் மன்னித்து விடுகின்றோம். ஆனால் ஒரு பாவத்தை தவிர, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்த அநியாயத்தை தவிர நான் எல்லா பாவங்களையும் மன்னிச்சிடுறேன். யார் அநியாயம் செய்தாரோ அவர் அநியாயம் செய்யப்பட்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்காத வரைக்கும் நான் என்ன செய்யறதில்ல, அநியாயம் செய்தவர்களை நான் மன்னிப்பதில்லை என்று அல்லாஹ் சொன்னான். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் விடவில்லை. மீண்டும் அல்லாஹ்விடத்திலே கையேந்தினார்கள். யா அல்லாஹ், என் சமுதாயத்தினுடைய அனைத்து பாவங்களையும் அனைவரின் பாவங்களையும் நீ மன்னிச்சிரு. யாருக்கு அநீதம் செய்யப்பட்டிருக்கிறதோ அவருக்கு உன்புறத்திலிருந்து அருளை நீ இறக்கிவிடு. எவர் அநியாயம் செய்தாரோ அவருக்கு நீ மன்னிப்பு வழங்கிறேன் அல்லாஹ்வின் தூதர் துவா செஞ்சாங்க. அல்லாஹ் அந்த துவாவை கபூல் செய்தான். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சிரித்தார்கள். சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே, எதற்காக சிரிக்கின்றீர்கள்? அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், என் துவாவை அல்லாஹ் கபூல் செய்து கொண்டான், அனைவரின் பாவங்களையும் அல்லாஹ் மன்னிச்சுட்டான், எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிச்சுட்டான். இப்படி எல்லாருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டதினால் ஷைத்தான் தன் தலையிலே மண்ணை வாரி போட்டுக்கொண்டு ஓடுவதை நான் என் கண்களால் காணுகின்றேன். ஷைத்தான் ஓடக்கூடியதை கண்டு நான் சிரிக்கின்றேன் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்ன செய்தி இப்னு மாஜாவுல பதிவு செய்யப்படுகிறது. அப்ப அனைவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு நாளாக இந்த அரஃபாவினுடைய நாள் இருக்கிறது. அது மட்டும் இல்ல, இந்த அரஃபா பிறை 9 அந்த அரஃபா மைதானத்தில் தங்கிறது ஹாஜிகளுக்கு மிக முக்கியமான அமலாக இருக்கிறது. எந்த அளவிற்கு முக்கியமான அமல்னு சொன்னா, ஹாஜிகள் அரஃபாவினுடைய மைதானத்தில் தங்கவில்லை என்று சொன்னால் அவர்களுடைய ஹஜ் கபூலாகாது, அவர்களுடைய ஹஜ் முழுமையடையாது. ஏன்னா அல்லாஹ் சொல்லும் போது அல் ஹஜ் அல் அரஃபா, ஹஜ்ஜுன்னு சொன்னாலே அரஃபாவில் தங்குறது தான் அப்படின்ட்டு அல்லாஹ் தஆலா என்ன செய்றான், சொல்லி காமிக்கிறான். அப்ப அப்படிப்பட்ட புனிதமான அந்த நாளிலே நாம ஏராளமான அமல்களை செய்ய வேண்டும். ஒரு பட்டியலிட்டு 11 அமல்களை உங்களிடத்திலே நான் சொல்கின்றேன். இந்த 11 அமல்களை வரிசை பிரகாரம் டைம் டேபிள் போட்டா மாதிரி கரெக்டா செய்து வாருங்கள். நிச்சயமாக அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அரஃபாவினுடைய நாளிலே நாம் எல்லோருக்கும் தெரியும், நோன்பு நோற்பது சுன்னத் இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி ஸஹீஹுல் முஸ்லிம்ல பதிவு செய்யப்படுகிறது. சியாமு யௌமி அரஃபத அஹ்தஸிபு அலல்லாஹி அய்யுகஃபிர ஸனத்தல்லதி கப்லஹு வ ஸனத்தல்லதி பஅதஹு. அரஃபாவுடைய நாளிலே நோன்பு நோற்பது என்பது அவருடைய ஒரு வருடத்தினுடைய முந்திய பாவத்திற்கும் ஒரு வருடத்தினுடைய பிந்திய பாவத்திற்கும் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை பெற்று தருவதற்கு போதுமான ஒன்றாக இருக்கிறது என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார்கள். அரஃபாவுடைய ஒரு நாளினுடைய நோன்பு என்பது முந்திய ஒரு வருடத்தினுடைய பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது, பிந்திய ஒரு வருடத்தினுடைய பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது. இந்த சஹீஹான ஹதீஸ் முஸ்லிம்ல 1162வது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. அப்ப அரஃபாவுடைய நாளில் நாம் செய்யக்கூடிய முதன்மையான அமல் எது என்று சொன்னால் அந்த நாளிலே நோன்பு நோற்பது என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அந்த நோன்பு நோக்கக்கூடிய அந்த நேரத்தில் இருந்து நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் வரிசை பிரகாரமாக சொல்கின்றேன், அதை கவனமாக நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். முதன்மையான ஒரு உபதேசம் உங்களுக்கும் எனக்கும் என்னவென்று சொன்னால், அரஃபாவுடைய நாள் மாத்திரமல்லாமல் எல்லா நாட்களிலுமே நாம ஐநேர தொழுகைய சரியான முறையில் நாம பேணி தொழக்கூடியவர்களாக இருக்கணும். குறிப்பா இந்த புனிதமான நாட்களில் நாம ஐநேர தொழுகைய இமாம் ஜமாத்தோடு தொழுவது என்பது ஏற்றமான ஒன்றாக இருக்கிறது. அது எண்ணிலடங்காத நன்மையை நமக்கு பெற்றுத்தருகிறது. அதனுடைய உபதேசத்தை முதலிலே உங்களுக்கும் எனக்கும் நான் எடுத்து வைக்கின்றேன். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஹாஃபத அலா ஸலாத்தில் ஹம்ஸி அலா உதூஇஹா வ மவாகிதிஹா வ ருகூஇஹா வ சுஜூதிஹா,
யராஹா ஹக்கன் லில்லாஹி அலைஹி ஹுர்ரிம அலன்னார். எந்த ஒரு மனிதர் ஐநேர தொழுகையை உரிய நேரத்திலே அழகிய முறையில் ஒழு செய்து, அழகிய முறையில் ருக்கு செய்து, அழகிய முறையில் சுஜூது செய்து தொழுது வருகின்றாரோ அவர் அல்லாஹ்வை சந்திக்கும் போது அவர் மீது நரகம் ஹராமாக்கப்பட்டவராக அவர் சந்திக்கப்படுவார். அவருக்கு அல்லாஹ் நரகத்தை ஹராமாக்கிடுவான். ஹராமாக்கிடுவான்னு சொன்னா என்னங்க, நரகத்துக்குள்ள அவர் போகவே மாட்டாரு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்ப அத முதல் உபதேசமாக உங்களுக்கும் எனக்கும் நான் சொல்லிக் கொள்கின்றேன். முடிந்த அளவிற்கு எல்லா நாட்களிலும் வருடந்தோறும் எல்லா நிலைகளிலும் நாம் ஐநேர தொழுகைய உரிய முறையில் ஒழு செய்து உரிய முறையில நிறைவேற்றக்கூடிய ஒரு வழமையை கொண்டவர்களாக நாம் மாற வேண்டும். சரி, இந்த அரஃபாவுடைய நாள்ல நீங்க நோன்பு வைப்பதற்கு முன்னால் செய்ய வேண்டிய அமல் என்னவென்று சொன்னால் தஹஜ்ஜத் தொழுகையை தொழுது கொள்வது. காலையில எழுந்ததோட முதல் அமல் ஒரு 10 அமலை நாம வரிசைப்படுத்துவோம். அதுல முதல் அமல் எதுன்னு சொன்னா தஹஜ்ஜத்தை நாம் நிறைவேற்றுவது. தஹஜ்ஜத் என்பது எல்லா முஸ்லீம்கள் மீதும் சுன்னத்தாக்கப்பட்ட ஒன்றாக இருக்கு, வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னத்தாகவும் அது இருக்கிறது. இந்த தஹஜ்ஜத்தினுடைய நேரத்தில் அல்லாஹ் முதல் வானத்திற்கு இறங்குகின்றான். என்னிடத்தில் உணவை தேடுபவர்கள் யாராவது இருக்கிறீர்களா, பொருளாதாரத்தை தேடுபவர்கள் யாராவது இருக்கிறீர்களா, பாவ மன்னிப்பை தேடுபவர்கள் யாராவது இருக்கிறீர்களா, உடல் ஆரோக்கியத்தை தேடுபவர்கள் யாராவது இருக்கிறீர்களா, என்னிடத்தில் யார் எதை தேடினாலும் கொடுக்க நான் தயாராக இருக்கின்றேன், தேடுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதல் வானத்துக்கு வாரான். அப்ப அந்த அரஃபாவுடைய நாள் நாளைக்கு தான், வெள்ளிக்கிழமை. அந்த நாள்ல தஹஜ்ஜத் தொழுகையை நாம விட்டுவிடக் கூடாது. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சஹாபாக்கள் கேட்டாங்க, ஐயு துஆஇ அஸ்மஉ, யா ரசூலுல்லாஹ், கேட்கப்படுகின்ற துஆக்களிலே எந்த துஆ அல்லாஹ்விடத்திலே உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்படும், எந்த துஆவை அல்லாஹ் உடனடியாக செவிமடுத்து கேட்கின்றான் என்று அல்லாஹ்வின் தூதரிடத்துல கேட்டாங்க. அல்லாஹ்வின் தூதர் சொல்லி காமிச்சாங்க, ஜௌஃபுல் லைலில் ஆஹரி வ துபுரிஸ் ஸலாத்தில் மக்தூபாத்தி, இரவினுடைய கடைசி பகுதியில் கேட்கப்படுகின்ற துஆ. ஜௌஃபுல் லைலில் ஆஹரி, இரவினுடைய கடைசி பகுதி, அதான் தஹஜ்ஜத்துடைய நேரம். இந்த இரவினுடைய கடைசி பகுதியில் கேட்கக்கூடிய துஆவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உடனே ஏற்றுக்கொள்கின்றான். அதே போன்று ஐநேர தொழுகைக்கு பின்னால் கேட்கப்படுகின்ற துஆக்களை அல்லாஹ் உடனே ஏற்றுக்கொள்கின்றான். அப்ப தஹஜ்ஜத்தை தொழுதுட்டு சஹரை நாம் வைக்க வேண்டும். தஹஜ்ஜத்தை தொழுது முடித்த பிறகு நாம் என்ன செய்யறதுங்க, சஹர் உணவை சாப்பிட்டுக் கொள்வது. அப்ப முதல்ல தஹஜ்ஜத்து தொழுவது, இரண்டாவது நோன்பு. இது இரண்டாவது அமல். நோன்பை பற்றி நாம முன்னாடியே சொல்லிட்டோம். மூணாவது சுபுஹ் தொழுகையினுடைய முன் சுன்னத்தை தொழுவது. இது மூணாவது அமல். இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யணும்னா சஹர் சாப்பிட்டு நாம் அப்படி படுத்துருவோம். அது ரமலானுடைய மாதங்களாக இருந்தாலும் மற்ற சுன்னத்தான நோன்புகளாக இருந்தாலுமே நாம் அந்த சஹர் உண்றதோட என்ன செய்யும், உண்ட மயக்கத்தில் நாம அப்படி படுத்துருவோம். ஆனா அப்படி படுக்காதீங்க. கண்டிப்பான முறையில் என்ன செய்யுங்க, சுபுஹ் தொழுகையினுடைய முன் சுன்னத்தை தொழுவுங்க. நசையில ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. ஹப்ஸா நாயகி அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 4 காரியங்களை தன் வாழ்க்கையில் விட்டதே கிடையாது. அதில் ஒரு காரியம் என்னன்னு சொன்னா சுபுஹ் தொழுகையினுடைய முன் சுன்னத்தை தொழுகிறது. ஒரு ஹதீஸ்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள், قال في شأن ركعتين عند طلوع الفجر لهما أحب إلي من الدنيا جميعا. முஸ்லிம்ல பதிவு செய்யப்படுகின்ற ஹதீஸ். ஆயிஷா நாயகி அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சுபுஹ் தொழுகையினுடைய முன் சுன்னத் 2 ரக்அத்துகள் தொழுவது என்பது இந்த உலகத்தை விடவும் இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்தை விடவும் எனக்கு பிரியமானதாக இருக்குன்னு சொன்னாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரியப்படுறாங்கன்னு சொன்னா அதனுடைய முக்கியத்துவம் என்ன, அதனுடைய மகத்துவம் என்ன, அதுல அல்லாஹ்வினுடைய பொருத்தம் எந்த அளவிற்கு இருக்கும் அப்படிங்கறத நாம என்ன செய்யணும், யோசிச்சு பார்க்கணும். அப்ப மூணாவது அமல் சுபுஹ் தொழுகையினுடைய முன் சுன்னத்தை நாம தொழுகிறது. நாலாவது அமல் சுபுஹ் தொழுகையினுடைய ஃபர்லை நாம நிறைவேற்றுவது. ஐந்தாவது சுபுஹ் தொழுகை முடிந்ததோடு எழுந்து வீட்டிற்கு செல்லாமல் அதே இடத்தில் கொஞ்சம் நேரம் யாரிடத்திலும் பேசாமல் அமைதியாக இருந்து சூரியன் உதயமான பிறகு நாம சூரியன் உதயமான பிறகு
இஷ்ராக்கினுடைய தொழுகையை நிறைவேற்றுவது. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எந்த ஒரு மனிதர் சுபுஹ் தொழுது விட்டு அதே இடத்திலே அமர்ந்து யாரிடத்திலும் பேசாமல் அமைதியாக இருக்கின்றாரோ, அவர் அமைதியாக இருக்கின்ற நேரமெல்லாம் அவர் திக்ர் செய்ததாக அவருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நன்மையை எழுதி கொண்டே இருக்கின்றான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள். அப்ப அந்த இஷ்ராக்கு தொழுகை என்ன செய்யறதுங்க, விட்டுடாம நாம தொழுவது. அப்ப தஹஜ்ஜத் தொழுவது, நோன்பு நோற்பது, சுபுகினுடைய முன் சுன்னத்தை தொழுவது, சுபுகினுடைய ஃபர்லை நிறைவேற்றுவது, அதற்கு பிறகு இஷ்ராக்கு தொழுகையை நிறைவேற்றுவது. ஆறாவதாக நாம் சொல்லக்கூடிய அமல் என்னவென்று சொன்னால், வெள்ளிக்கிழமையில் நமக்கு அரஃபா கிடைத்திருக்கிறது. இந்த வெள்ளிக்கிழமையில இஷ்ராக் தொழுகை முடிந்ததோடு அதே இடத்தில் அமர்ந்து குர்ஆனை சரளமாக ஓத தெரிந்தவர்களாக இருந்தால் சூரத்துல் கஹ்ஃபை முழுமையாக ஓதிக்கொள்ளுங்கள். ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, சூரத்துல் கஹ்ஃபை யார் வழமையாக ஓதி வருகின்றார்களோ, வாரந்தோறும் யார் ஓதி வருகின்றாரோ, ஒரு வாரம் வெள்ளிக்கிழமையில் ஓதினால் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை வரை அந்த சூரத்துல் கஹ்ஃப் என்பது அவருக்கு பாதுகாவலை கொடுக்கும் என்றார்கள். சூரத்துல் கஹ்ஃபை வழமையாக ஓதி வருவதற்கு தஜ்ஜாலுடைய தீண்டுதல் ஏற்படாது, தஜ்ஜாலால் அவர்களை வழிகெடுக்க முடியாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. வழமையா குர்ஆனை சரளமாக ஓத தெரியல, ரொம்ப திக்கி தான் ஓதுவேன், ரொம்ப நேரம் ஆகும், அதனால எனக்கு ரொம்ப ஒரு அசதிகள் ஏற்பட்டுரும், மற்ற அமல்கள் செய்ய முடியாம போயிருங்கிற பயம் இருந்தா முதல் 10 வசனங்களை நாம் ஓதிக்கொள்ளணும், அல்லது இறுதி 10 வசனங்களை நாம் ஓதிக்கொள்ளணும். சூரத்துல் கஹ்ஃபை நாம ஓதிக்கொள்வது அந்த ஜும்மாவினுடைய நாள்ல மிக முக்கியமான ஒரு சுன்னத்தாக இருக்கிறது. ஏன்னா அந்த சூரத்துல் கஹ்ஃபுக்கு எண்ணிலடங்காத சிறப்புக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது 6வது அமல். 7வது அமல் என்னன்னு சொன்னா, ஜும்மா தொழுகைக்காக பள்ளிவாசலுக்கு முதன்மையாக செல்வது. குறைந்தபட்சம் இமாம் ஹுத்துபாவுக்கு ஏறுவதற்கு முன்னால் பள்ளிவாசலுக்குள்ள நாம நுழைந்து கொள்வது. ஏன்னா புகாரியில ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்லி காமிக்கின்றார்கள், இதா கான யௌமுல் ஜும்ஆத்தி வகஃபத்தில் மலாயிகத்து அலா பாபில் மஸ்ஜிதி யக்துபூனல் அவ்வல ஸல் அவ்வலு வமஸல் முஹஜ்ஜிரி கமஸலில்லதி யுஹதி. அதாவது சுருக்கமா விளங்கிக்கங்க, வெள்ளிக்கிழமையினுடைய தினத்திலே ஒவ்வொரு பள்ளிவாசலுடைய வாசல்களிலும் மலக்குமார்கள் ஒரு பதிவேட்டை கொண்டு வந்து நிற்கின்றார்கள். அந்த பதிவேட்டிலே முதல் வருபவரை முதல் பதிவு செய்கின்றார்கள், இரண்டாவது வருபவரை இரண்டாவது பதிவு செய்கின்றார்கள். இப்படி வரிசையாக வரக்கூடியவர்களை அவர்கள் பதிவு செய்து கொண்டே இருக்கின்றார்கள். ஆனா சைதா கரஜல் இமாமு தவ்வௌ சுஹூஃபஹும் வயஸ்தமிஊன ஸிக்ர. ஆனா இமாம் அவர்கள் குத்பா ஓதுவதற்காக ஏறிவிட்டால் அவர்களுடைய பதிவேடை அவர்கள் மூடிவிடுகின்றார்கள், அவர்களும் அந்த குத்பாவை கேட்பதற்கு கலந்து கொள்கின்றார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமித்தார்கள். அதே போன்று ஜும்மாவிற்கு முதல் வரக்கூடியவருக்கு ஒரு ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த நன்மை, இரண்டாவது வரக்கூடியவருக்கு ஒரு மாட்டை குர்பானி கொடுத்த நன்மை, மூன்றாவது வரக்கூடியவருக்கு ஒரு ஆட்டை குர்பானி கொடுத்த நன்மை என்று அதனுடைய நன்மைகளை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் வரிசைப்படுத்தி சொன்னார்கள். அப்ப ஜும்மாவிற்கு முதன்மையாக வருவது 7வது அமலாக இருக்கிறது. 8வது அமல் என்ன தெரியுமா, 2 குத்பாக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த நேரம் துவா கபூல் ஆகக்கூடிய நேரம். அந்த நேரத்தில் நீங்க அல்லாஹ்ட்ட துவா செய்வது, இது 8வது அமல். 2 குத்பாவுக்கு இடையில ஒரு குத்பா ஓதிட்டு அமர்வார்கள், அடுத்த 2வது குத்பாவுக்கு எழுந்துறதுக்கு முன்னாடி நாம கேட்கக்கூடிய துவாவை அல்லாஹ் கபூல் செய்கின்றான். அதே நேரத்தில் அசர் தொழுகைக்கு பிறகு அல்லாஹ்வின் தூதர் மீது ஸலவாத் ஓதுவது 9வது அமலாக இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல ஸலவாத் ஓதுறது. ஏன்னா வெள்ளிக்கிழமையில ஸலவாத் ஓதுவதற்கு எண்ணிலடங்காத சிறப்புகள் இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடும் போது, இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வஸல்லிமூ தஸ்லீமா. அல்லாஹ்வும் அவனுடைய வானவர்களும் அல்லாஹ்வின் தூதர் மீது ஸலவாத் சொல்கின்றார்கள். எனவே முஃமின்களே, முஸ்லிம்களே,
நீங்களும் ஸலவாத்து சொல்லுங்கன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் ஸல்லா அலைய வாஹிதன் ஸல்லல்லாஹு அலைஹி அஷர், என் மீது யார் ஒரு முறை ஸலவாத் சொல்கின்றாரோ அவர் மீது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 10 ஸலவாத் சொல்கின்றான். என் மீது யார் ஒரு ஸலவாத் சொல்கின்றாரோ அவருக்கு 10 பாவங்கள் மன்னிக்கப்படும், 10 நன்மைகள் எழுதப்படும், 10 விதமான அந்தஸ்துகள் உயர்த்தப்படும் என்று சொல்லி காமித்தார்கள். என்ன ஸலவாத்னாலும் ஓதுங்க. அத்தஹியாத்துல வரக்கூடிய தரூத இப்ராஹிமாக இருக்கட்டும், அல்லது அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் என்கின்ற ஸலவாத்தாக இருக்கட்டும், எந்த ஸலவாத்தை வேணும் என்றாலும் என்ன செய்து கொள்ளுங்கள், ஓதிக்கொள்ளுங்கள். இது 9வது அமலாக இருக்கிறது. 10வது அமல் என்னன்னு சொன்னா, மக்ரிபினுடைய நெருக்கத்துல நாம அல்லாஹ்விடத்துல துஆ செய்வது. என்ன துவா வேணுமோ நீங்க அல்லாஹ்ட்ட என்ன செய்து கொள்ளுங்கள், கேட்டுக்கொள்ளுங்கள். மக்ரிபு தொழுகைக்கு பிறகு நாம தக்பீர் சொல்வது பிறை 9ல் இருந்து பிறை 13 வரைக்கும் நாம் என்ன செய்யறதுங்க, தக்பீர் சொல்வது சுன்னத்தாக்கப்பட்டு இருக்கிறது. என்ன தக்பீர்? பெருநாளுடைய தக்பீர் இருக்கா இல்லையா? அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து. இது மக்ரிப் தொழுகையிலிருந்து நம்ம 13ஆம் நாள் வரைக்கும் என்ன செய்யணும், இந்த தக்பீரை சொல்றது சுன்னத்து. இறுதியாக இஷா தொழுகையை நாம நிறைவேற்ற வேண்டும். 12வது அமலாக வித்ரு தொழுகையும் நீங்க என்ன செய்து கொள்ளுங்கள், முடித்துக் கொள்ளுங்கள். ஏன்னா அபூதர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 3 விஷயத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க விட்டு விடாதீர்கள், இந்த 3ஐ உங்களுடைய மௌத் வரைக்கும் கடைபிடிங்கன்னு சொல்லி அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க. அதுல ஒன்னு என்ன தெரியுமா? பிஸௌமி ஸலாஸத்தி அய்யாமின் மின் குல்லி ஷஹரின், ஒவ்வொரு மாதத்திலும் 3 நாள் நோன்பு வைப்பதை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கட்டளையிட்டார்கள். வல் வித்ரு கபுல நௌமி, தூங்குவதற்கு முன்னால் வித்ரு தொழுவதை அல்லாஹ்வின் தூதர் கட்டளையிட்டார்கள். வரகாத்தைனில் ஃபஜ்ரி, ஃபஜ்ர் தொழுகையினுடைய 2 ரக்காயத் முன் சுன்னத்தை தொடர்ந்து தொழுவதற்கு கட்டளையிட்டாங்க. அப்ப வித்ரு தொழுக. இன்னொரு இடத்துல அல்லாஹ்வின் தூதர் அவங்க சொன்னாங்க, அல்லாஹு வித்ருன் யுஹிப்புல் வித்ர, அல்லாஹ் தனித்தவனாக இருக்கின்றான், அவன் தனித்த எண்ணிக்கையில் வரக்கூடிய தொழுகையை விரும்புகின்றான், வித்ரு தொழுகையை விரும்புகின்றான் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லி காமித்தார்கள். அப்ப காலையில எழுந்ததுல இருந்து இரவு தூங்குற வரைக்குமான இந்த டைம் டேபிள் பிரகாரம் நீங்க என்ன செய்யுங்க, உங்களுடைய திக்ருகளை உங்களுடைய அமல்களை நீங்க அமைத்துக் கொள்ளுங்கள். அதே போன்று நாம அந்த அரஃபாவினுடைய நாள்ல ஜிக்ருகள் செய்வது நமக்கு சுன்னத்தாக்கப்பட்டிருக்கிறது. என்ன ஜிக்ருகள் தெரியுமோ எல்லா ஜிக்ரையும் செய்யுங்க, அந்த நேரங்களை வீணடிச்சிடாதீங்க. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காமிச்ச ஒரு சிறந்த ஜிக்ர் என்ன அப்படின்னு சொன்னா, கைரு துஆஇ துஆஉ யௌமி அரஃபா, துஆக்களிலே சிறந்த துஆ எதுன்னு சொன்னா அரஃபாவுடைய நாளில் கேட்கப்படக்கூடிய துஆ என்றார்கள். வ கைரு மா குல்து அன வன் நபிய்யூன மின் கப்ல், நானும் எனக்கு முன்னால் வந்த நபிமார்களும் ஓதிய வார்த்தைகளிலே மிக சிறந்த வார்த்தை எதுன்னு சொன்னா, லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்க் வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இந்த வார்த்தை தான் வார்த்தைகளில் சிறந்த வார்த்தையாக இருக்கிறது என்று சொல்லி காமித்தார்கள். எனவே திக்ருகளையும் நீங்க அதிகப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த அரஃபாவுடைய நாளில் நாம செய்யக்கூடிய அனைத்து நல்ல அமல்களுக்கும் அல்லாஹ் நமக்கு பரிபூர்ணமான முழுமையான கூலிகளை தந்தருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.